ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழும்பி நடக்கலாமல் இருக்குதுங்க. கடவுள் வந்து கை கொடுத்தா எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறது. ஆனால் எல்லாமே எங்களுக்கு தலைவர்கள் வந்து நடந்து முடியும். எல்லாம் காலம் விட்ட வழி தானே. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் எங்கள் வீட்டை நாங்கள் வந்து சர்க்கரை பொங்கல்லாம் செய்ய போகிறோம். நாங்கள் புதுசாக கட்டின வீட்டில் மண் அடுப்பில் மண் பானை சட்டி வச்சு வந்து இந்த சர்க்கரை பொங்கலை நாங்கள் செய்து சாப்பிட போகிறோம். உண்மைக்குமே இப்போ இருக்கிற இந்த கால சூழ்நிலைக்கு வந்து எப்போவுமே இனிப்பான உணவுகள், அதிக அளவில் வந்து நீர் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது வந்து உடலுக்கும் மனதுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நாட்கள்ல எல்லாம் நிறைய வருத்தங்கள் வந்து வரக்கூடும். அதிலிருந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. அதால நான் இப்போ கதைச்சு கொண்டிருக்கிற உங்களுக்கு பார்த்த தெரியும், உடல் எல்லாமே வந்து அப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்குது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து சாப்பிட வந்து உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒருவித குளிர்ச்சி வந்து தேவையில்லாத மன உளைச்சல்கள் எல்லாம் வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னுட்டு வந்து சர்க்கரை பொங்கல் செய்யலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். நான் தான் வந்து செய்ய போகிறேன். அதுவும் ஸ்பெஷலாக என்னென்று சொன்னால் வந்து மண் சட்டி பானையில் தான் இன்றைக்கு வந்து செய்யப்படும். யோசிச்சு பாருங்க, மண்ணில் விறகு அடுப்பு, மண் சட்டி, மண் பானையில் வந்து இந்த சர்க்கரை பொங்கலும் செய்ய இன்னமுமே வந்து அது ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவாக போய் சேருமென்றுட்டு வந்து எல்லாமே சுலகளை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, சுலகளை வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்ன பொருட்கள் என்று சொல்லி உங்களுக்கு வந்து காட்டிட்டு அதுக்கு பிறகு சர்க்கரை பொங்கல் செய்முறைக்குள்ள வந்து போவோம். பாருங்க, நல்ல கட்டி சர்க்கரை, அதோட வந்து பிளம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் கச்சான் முத்து, அப்படியே பயறு 1/4 கிலோ, இங்கால வந்து நாட்டு பச்சை அரிசி, தீட்டல் அரிசின்னு சொல்லுவோம். மற்றது வந்து தேங்காயுமே எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாமே வந்து கழுவி சுத்தமாக சமைக்க வளர்க்கிடுவோம். சரி உறவுகளே, இப்போ வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட சமையலை. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து என் கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயர் இருக்குது, அடுத்தது வந்து கச்சான் இருக்குது. ரெண்டையுமே வந்து நாங்கள் வறுக்க போகிறோம். இப்போ பொங்கலுக்கு வந்து முதல்ல நாங்கள் பயரை வறுத்து குத்தி எடுக்கணும். அது மாதிரி கச்சானையும் வறுத்து கச்சானில் இருக்கிற கோதுகள் எல்லாத்தையுமே வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இது என்னடாப்பா இது மண் சட்டி பானைன்ட்டு வந்து இப்படியான இயத்துகள் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறத கொண்டு வந்து தான் வந்து செய்கிறோம். அப்படித்தான் இந்த வீடுமே வந்து கட்டினாங்க. இருக்கிறத கொண்டு தான் இந்த வீடுமே வந்து கட்டினாங்க. அதால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு மறைப்பு வேணும், ஏன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்னுட்டு வந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த ஒரு தகரத்தை வந்து அதில் மறைப்பாக போட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு இப்படி நான் வீடியோ எடுக்க வந்து தெளிவாக தெரியுது. அப்போ இப்போ இது வந்து என்ன பண்டைய காலத்து வீடு, பாரம்பரிய வீடு என்று சொல்லி நினைக்காம எங்களுக்கு இருக்கிற அளவை கொண்டு நாங்கள் செஞ்ச ஒரு வீடு என்று சொல்லிய வந்து இதை நாங்கள் சொல்லி கொள்ளலாம். உண்மைக்குமே வந்து விறகு அடுப்பில் சமைக்கிறதுன்றது ஒரு சுவையை கொடுத்தாலும் அதுக்கு பின்னுக்கு வந்து எவ்வளவு வலி வேதனைகள் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்படி நான் இருக்கையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால் பயங்கரமாக வந்து சுடுவது. அது நிறைய நாளை பிறகு ஒரு அடுப்பு கிட்ட நான் இருக்கிறேன், அந்த ஒரு வலியை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மைக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே கஷ்டப்படைக்க அதில் இருந்து ஒரு நன்மை கிடைக்கும். இந்த வீடியோவும் நாங்கள் இவ்வளோ ஒரு சிறப்பாக செய்யக்க அதை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்களன்ற ஒரு நம்பிக்கையோட என்ன செய்ய போறோம்னு சொன்னால் வந்து போடுவோம். சர்க்கரை பொங்கல் காய்ச்சிற பருவங்கள் எல்லாம் படிவாகவே தெரியும். பயறு வந்து ஒரு நல்ல ஒரு வாசம் வேற. நாங்கள் வந்து அதை இறைக்கணும்னு சொன்னால் வந்து சரியாக இருக்கும். அதால் நாங்கள் வந்து இப்போ பயரை வறுத்து கொண்டு இருப்போம். இந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்களா யாராருக்கண்டா எனக்கு, அம்மாவுக்கு, அப்புறம் வந்து அப்பாவுக்கு. அப்பா வந்து இன்றைக்கு ஒரு மரண சடங்குன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டார். உண்மைக்குமே
நாங்கள் வந்து சந்தோஷ கொண்டாட்டங்களை வந்து தவிர்த்தாலும் இந்த மாதிரியான துக்க நிகழ்வுகளில் வந்து கண்டிப்பாக தோள் கொடுக்கணும். அதில் வந்து அப்பா முன்னால போய் நின்று சகல விஷயங்களுமே வந்து செய்துட்டு தான் வருவார். அது உண்மைக்குமே வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அப்பா வந்து மதியம் வீட்டை வந்து சாப்பிட்றதுன்றது சில நேரம் லேட்டாகவுமே வந்து வருவார். அப்போ உண்மைக்குமே சோறு கறி சமைக்கிறதுன்றது வீண் தான். எனக்கும் அம்மாவுக்கும் மெனக்கட்டு சமைக்கிறதுன்றது வீண் தான். அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு இப்போ சக்கரை பொங்கலை காய்ச்சோம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம். அங்கால வந்து அம்மா அரிசி வந்து பிடைக்கிறோம். அரிசி பிடைச்சி அது வடிவா கழுவி வச்சா வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து ஒரு மிக்க காய்ச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு பக்கத்தில் ஒரு மண்பானையுமே வந்து இருக்குது. கதையில் வந்து பயிரை கவனிக்காமல் விட்டுட்டோம் போல இருக்கு. பார்ப்போம். ஒரு வாசம் ஒன்று கொடுக்குதுதான், உடனே கொடுக்காது. இந்த மண் சட்டி பார்த்தீங்கன்னா சூடேற நிறைய நேரம் எடுக்கும். ஆனால் சூடேறிட்டு சொன்னால் அதுக்கு பிறகு ஆறுறதுக்கும் நிறைய நேரம் எடுக்கும். அது மண் சட்டிக்கு உண்டான ஒரு பவர் போல இருக்கு. நல்லா வறுபட்டு கொண்டிருக்குது. அந்த ஒரு வாசனை வந்து வருது. கச்சானம் இருக்கும் சொன்னால் பொங்கல் செய்கிறதுக்கு வந்து நேரம் எடுக்கும்னு சொல்லிட்டு வந்து இடையில சமபோசா மாவு வந்து குழச்சி சாப்பிட்றோம். இது சமபோசா மா இல்லை, ஜாபோசா மா. அதாவது மலிபன் கம்பெனி செய்யக்கூடிய ஒரு மா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே ஒரு குழச்சி போட்டு பார்ப்போம். ஒற்றை கையால் நல்லா குழைக்கலாம் இருக்குது. குழச்சி போட்டு பார்ப்போம். பாருங்க, குழச்சி ரெடி ஆகிட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு சரியாக இருக்கும். சுவையாக இருக்குமென்று தான் சொல்லணும். ஒரு சிங்கள கம்பெனி தான், என்ன ஜஹபோஷான்னு சொல்லி எழுதியிருக்கணும். மலிபன் கம்பெனியில் வந்து செய்யக்கூடியது. சிங்கள நேம் தான் வந்து எழுதியிருக்கணும். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. வச்சாச்சு. நான் வந்து இப்போ ஜஹபோஷா மாவை வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதுதான் வந்து அந்த பேக்கெட். ஒருக்கா குழைச்சிட்டு வச்சிருக்கேன். பிறகு நானும் இப்போ ஒரு கொஞ்சம் எடுத்து குழைச்சினேன். அப்படியே வந்து தண்ணியுமே வருது. பாருங்க, ஜஹபோஷா மா உங்களுக்கு முதல்ல வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். சமபோசா சாப்பிட்ருக்கிறோம், இலங்கை தயாரிப்பு சுகபோசா சாப்பிட்ருக்கிறோம். இந்த ஜஹபோஷா வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எப்படி இருக்குண்டு கரண்டி எல்லாம் பண்ண கையால் சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு மல்பன் பிஸ்கெட் இந்த வாசம் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம வறுத்து வாயில் வராத அளவுக்கு சாப்பிட்றா. நான் குழச்சி வடியாலோ கடவுள் வந்து எங்களுக்கு எப்பவுமே இப்படித்தான். எல்லாமே ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கு. ஏதோ ஒரு துன்பம் வந்து எங்களை வந்து பிடிக்குது. உண்மைக்குமே வந்து நாங்கள் நினைச்சு நாங்கள் சரி செட்டில் ஆயிட்டோம் என்று சொல்லி. இது வந்து ஒரு குட்டியா ஒரு வீடு தான். நாங்கள் வந்து வீடியோ எடுப்போம். வீடியோ எடுக்கிற நேரம் வந்து சமைப்போம். அந்த நேரம் தான் கூடுதலாக சமைக்கிறது. அப்போ சமையல் காணொலிகள் எடுக்கிறதுக்கு அங்கால வந்து இருந்து கூடுதலாக கதைக்கிற காணொலிகள் எடுக்கிறதுக்கு வந்து எல்லாமே நல்ல ஓட்டமும் ஓடி எங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கேங்க. எல்லாமே இங்கேயே செட்டில் ஆகும் என்று சொல்லி நாங்கள் வந்துட்டோம். அப்படி வந்திருக்க வந்து நாங்கள் ஆட்டுக்குமே வந்து ஒரு கொட்டில் போட்டுட்டு இங்கேயே வந்து ஆடுகளையுமே கொண்டு வந்து கட்டி வச்சிருந்த நாங்கள். ஆனால் காலம் செஞ்ச சூழல் என்ன நடந்ததுன்னு சொன்னால் வந்து எங்களோட தாயாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழும்பி நடக்க இல்லாமல் இருக்குதுன்னு. அது என்ன நடந்துட்டு நான் நினைக்கிறேன் எங்கள்ட வெயிலுக்கு தான் வந்து அப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இன்னைக்குமே சரியான காய்ச்சலாக இருக்குது அந்த ஆட்டுக்கு. நாங்கள் வந்து பனடோல் கொடுத்துட்டு இப்போ வந்து விட்டுருக்கிறோம். அந்த ஆடு வந்து எழும்பி நடக்க இல்லாதாம், சாப்பிட இல்லாதாம், அப்படியான ஒரு சூழலில் தான் வந்து இருக்குது. இருந்தாலும் நான் உங்களோட ஒரு காணொலி இருக்கிற நாளில் பகிர்ந்து கொள்ளணும்னுட்டு தான் வந்து இந்த வீடியோவை எடுத்து கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே
அம்மா சமையலுக்கு வீடியோவுக்கு வராததுக்கு காரணமே வந்து இதுதான். நம்ம ஆசாசியா வளர்த்த ஆட்டுக்கு வந்து இப்படி ஒரு சூழல் அன்றைக்கு வந்து அது பெரிய அளவில் வந்து ஒரு கஷ்டமாக போட்டுது. இப்போ வந்து அக்காண்ட வீட்டை தானே வாண்ட வீட்டை பெரிய ஒரு ஆட்டு கொட்டு இருக்குது. அங்கே தான் அந்த ஆட்டை கட்டி விட்டுருக்குறோம். பார்ப்போம், எல்லாம் கடவுள் வந்து கை கொடுத்தா எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறது. ஆனால் எல்லாமே எங்களுக்கு தலைகளாக தான் வந்து நடந்து முடியும். எல்லாம் காலம் விட்ட வழி தானே, என்ன செய்கிறது. காலமேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடலை. அப்போ நான் தான் இந்த பொங்கலை செய்வோம் பண்ணிட்டு செய்ய வந்திருந்தேன். நான் செய்ய வந்திருக்கிறதுல தான் இப்போ இந்த மாவை வந்து குழைச்சி சாப்பிட்றோம். உண்மைக்குமே வந்து இப்போ நேரம் 12 மணி. 12 மணிக்கு தான் நாங்கள் இந்த காலமை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில. அம்மா வந்து கதைக்கு இல்லாமல் இருக்கிறா. எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற ஒரே ஒரு வருமானம்னு சொன்னால் அந்த ஆடு மட்டும்தான். இந்த ஆடு தான் வந்து இப்போ 2 குட்டி போட்டு நிற்கிது. அப்படித்தான் அந்த குட்டிகளை விற்க எங்களுக்கு ஒரு லாபம் வரும். அப்போ பெரிய முதலன்னு சொன்னால் அந்த ஆடு தான். இந்த ஆட்டுக்கு இப்படி ஒரு நிலைமையாக போட்டுது, என்ன செய்கிறது. வந்துருமென்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். என்னடா இப்படி எழும்பி நடந்தது தானே கொஞ்சம் விழுகுது, நடந்துட்டு அப்படியே விழுகுது. என்ன வெயில் சுட்டு போட்டுதோ அப்ப என்ன வேறு சத்து இருந்தா சத்து மேல் ஆடுதான் என்னவா இருக்கு. சரி பாப்போம். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா வந்து பார்ப்பேன் சொல்லி. ஆனால் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்படியே நடந்து கொண்டே இருக்குது. ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டே இருக்கு. அது வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வருமானம் மாதிரி. அந்த ஆட்டு வளர்ப்புன்றது ஒரு நிரந்தர வருமானம் மாதிரி. இப்போ அந்த ஆடு வந்து இல்லை, அந்த ஆடு தான் பெரிய முதல். அந்த ஆட்டை வச்சு தான் வந்து நாங்கள் அடுத்த குட்டிகளை பெருக்கி பெருக்கி விற்று வருமானம் எடுக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு வழிமுறை அந்த ஆட்டு வளர்ப்புலங்கண்ட. அது பாலாடு தான். ஆனால் நாங்கள் பால் எடுக்கிறே இல்லை. ரெண்டாவது ஆட்டுக்கே வந்து விட்டுறது. நான் பால் எடுக்கக்கூடாதுன்ட்டு கிடா குட்டியெல்லாம் அப்படியே வந்து குடிக்க விட்டுருது. அப்போ அந்த குட்டிகளை விற்க தான் எங்களுக்கு அந்த லாபம் வரும். இந்த அரிசியை வந்து போடுவோம். நல்ல வடிவா பொங்கி அவியுது. நாங்கள் கொஞ்சம் நேரம் திறந்து விடுவோம். பாருங்க, நல்லா பொங்கி வருதா, வடிவா இருக்கு பார்க்கவே. பொங்கி ஊத்துப்பட விட்டு அடுப்புன்ற கதை சரி ஊத்துப்பட போகுது. திலாவி விடுவோம். ஒரு அளவு அரிசியும் அவிஞ்சிட்டா. கச்சான் முட்டை போடலாம். எல்லாம் அவிஞ்சு கொண்டு வரத்தான் வந்து இந்த கச்சான் முட்டை வந்து போடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கரைஞ்சி அவிஞ்சிட்டுது. நேரம் வந்து நாங்கள் கச்சான் முட்டை போட்டுட்டு எல்லா கச்சான் முட்டை கடிபட நல்லா இருக்கும். அதுக்காக மட்டும்தானா அப்படியே வந்து தேங்காய் பால் வைக்கிறோம். தேங்காய் பாலுக்குள்ள வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து மசிச்சு போட்டு விடுவோம். இந்த வாழைப்பழம் வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக. பார்த்தீங்கன்னா இது வாழைப்பழம் வருதா. இந்த முக்கியமான சுவை ஊட்டியை நாங்கள் இன்னும் போடலை, மறந்துட்டோம் இல்லை, கடைசியாக போட கொண்டு வச்சிருக்கிறோம். சர்க்கரை போடுவோமா. சர்க்கரை வந்து அடுத்தது பிளம்ஸும் போட. இனிமேல் தான் கொஞ்சம் கை விடாமல் கிண்டோம். பிளம்ஸு தான் பிளம்ஸ் என்ன ரைட்.
சுவையான பொங்கல் ரெடியாக போது பார்ப்போம். சரி உறவுகளே, இதோட இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளி எப்படி இருந்த இந்த கருத்துக்களை மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.